அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2026ல டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது அறிவு பாடத்திட்டம் அடிப்படையில 150 நாட்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நமக்கு டெஸ்ட் பேட்ச் அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பேட்ச்ல நம்ம 50க்கும் அதிகமான டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூனிட் வைஸா 40க்கும் மேற்பட்ட டெஸ்ட் அப்டேட் ஆகும். அடுத்து 8 ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபைனலா 2 ஃபுல் டெஸ்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல நீங்க 3500 கொஸ்டின்ஸை பிடிஎஃப் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ஈவினிங் 6 மணிக்கு அப்டேட் ஆகும். அதுக்கான ஆன்சருக்கு ஈவினிங் 8 மணிக்கு அப்டேட் ஆகும். இந்த பேட்சை நம்ம 5 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்க ஜாயின் பண்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம முதல் டெஸ்டா இந்தியன் பாலிட்டில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். பார்த்துட்டோம்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரி, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஜஸ்ட் இந்த 3 தலைப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த 3 தலைப்பு ரிலேட்டடா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ கிளாஸா அப்டேட் ஆயிடும். அடுத்து 13ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 50 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஈவினிங் 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து 8:30க்கு உங்களுக்கு முதல் டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு உங்களுக்கு 2வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 2வது டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கும். இந்த 3 நாள்ல நீங்க யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது ஒரு 3 தலைப்பு படிக்கணும். இதுக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்க 2 நாள்ல படிச்சுட்டு 3வது நாள் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். அடுத்து ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 50 கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து 8:30க்கு உங்களுக்கு 2வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு உங்களுக்கு 3வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணிடுவாங்க. 3வது டெஸ்ட்டுக்கும் 3 நாள் டைம் இருக்கும். இந்த 3 நாள்ல நம்ம மறுபடியும் இந்தியன் பாலிட்டி, ஸோ குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது ஒரு 4 தலைப்பு படிக்கணும். இது ரொம்பவுமே ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு நம்ம 3 டேஸ் டைம் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னலா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோவா அப்டேட் ஆயிடும். அடுத்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது நாள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு 19ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்து 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். 8:30க்கு 3வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு 4வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் ஆகிடும். நம்ம ஒரே யூனிட்டை கண்டினியூஸாக டெஸ்ட்டாக கொடுக்காம உங்களுக்கு 2 யூனிட்டும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன் டைம் நம்ம யூனிட் 4 அட்டன் பண்ணுவோம். அடுத்து 2வது டைம் யூனிட் 6 அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே போல தான் நம்ம 2 யூனிட்டை மிங்கிள் பண்ணி ஒரு 45 டெஸ்ட்டுக்கு நம்ம ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, 4வது டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கும். பார்த்துட்டோம்னா யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஜஸ்ட் ஒரு 2 டாபிக் மட்டும்தான் படிக்கணும். இதுவும் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். 2 நாள் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு 3வது நாள் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். 22ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் ஷீட்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து 8:30க்கு உங்களுக்கு 4வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு 5வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணிடுவாங்க.
இந்த டைமிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின் பார்த்துட்டோன்னா ஈவினிங் 6 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். ஆன்சருக்கு ஈவினிங் 8 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். அடுத்து ஃபீட்பேக் நம்ம 8:30க்கு கலெக்ட் பண்ணுறோம். அடுத்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் 9 மணிக்கு அப்டேட் பண்ணுறோம். இதே ஆர்டரில் தான் நம்ம ஷெட்யூலில் கொடுத்துருக்கக்கூடிய 45 டெஸ்ட்டுக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 5வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா ஒன்றியம், மாநிலம், அதாவது இந்தியன் பாலிட்டியில் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், ஜஸ்ட் மத்திய அரசு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் படிக்க போகிறோம். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவும் அப்டேட் ஆகிடும். நீங்கள் 2 நாள் படிச்சுட்டு 25ஆம் தேதி நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டா போதும். நம்ம ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் பண்ணிவிடுவோம். 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். அடுத்து 8:30க்கு உங்ககிட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு 6வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து 6வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா யூனிட் 6ல் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் 2 நாளில் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3வது நாள் அதாவது 28ஆம் தேதி நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு ஈவினிங் 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா 8 மணிக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். 8:30க்கு உங்ககிட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு நமக்கு 7வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து 7வது டெஸ்ட்டுக்கு யூனிட் 4 அதாவது இந்தியன் பாலிட்டியில் மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஜஸ்ட் மாநில அரசு பற்றின தகவல்கள் மட்டும் படிக்கணும். பார்த்துட்டோன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். நம்ம 31ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டின் அப்டேட் ஆகிடும். அடுத்து 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். 9 மணிக்கு உங்களுக்கு 8வது டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சேம் இதே போல தான் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு 12வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு யூனிட் 6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால 13வது டெஸ்ட் நம்ம யூனிட் 6க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டோம்னா 15ஆம் தேதியிலேருந்து 18, அதாவது ஒரு 3 நாள் டைம் இருக்கும். இந்த 3 நாளில் நம்ம யூனிட் 6 மட்டும் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு 18ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு 100 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். அடுத்து 8:30க்கு உங்ககிட்ட 13வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு 14வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து 14வது டெஸ்ட் பார்த்துட்டோன்னா இந்தியன் பாலிட்டியில் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், ஜஸ்ட் 2 டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வீடியோ கிளாஸ் அப்டேட் ஆகிடும். நீங்கள் 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டு 21ஆம் தேதி ஃபுல் ரிவிஷன் பண்ணால் போதும். உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். 8:30க்கு நம்ம 14வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து 9 மணிக்கு 15வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் ஆகிடும். அடுத்து 15வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம யூனிட் 3 கொடுத்துருக்கோம், அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சிந்து சமவெளி, குப்தர்கள், ஜஸ்ட் ஒரு 2 டாபிக் தான் படிக்கணும். நீங்கள் ரொம்பவுமே ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா நம்ம 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தாலும் 2 நாளில் 2 டாபிக்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3வது நாள் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு 24ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த 50 கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் சீட்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து 8:30க்கு 15வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து 9 மணிக்கு 16வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, 16வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் சோர்ஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அப்டேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் 2 நாளில் படிச்சுட்டு 27ஆம் தேதி ஈவினிங் 50 கொஸ்டின் அப்டேட் ஆனதும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 8 மணிக்கு ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். அடுத்து 8:30க்கு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிவிட்டு 9 மணிக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துடுவாங்க. அடுத்து 17வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோன்னா நம்ம யூனிட் 3ல
தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள். ஜஸ்ட் ஒரு 2 டாபிக் தான் குடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு, 3வது நாள் நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். அடுத்து 8 சரி. உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆயிடும். ஈவினிங் 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ அப்டேட் ஆயிடும். 8:30க்கு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு 18வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து 18வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா யூனிட் 4, அதாவது இந்தியன் பாலிட்டியில தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். ஜஸ்ட் இது ரொம்பவுமே சிம்பிளான டாபிக் தான், நம்ம ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது 3ஆம் தேதி நீங்க ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டின் அப்டேட் ஆனதும் ஜஸ்ட் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 8 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ அப்டேட் ஆகும். 8:30க்கு நம்ம ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 18வது டெஸ்ட்டோட நமக்கு இந்தியன் பாலிட்டிக்கான யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 19வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா இந்தியன் பாலிட்டியிலேருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட். நீங்கள் இது வரைக்கும் இந்தியன் பாலிட்டியிலேருந்து நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு 6ஆம் தேதி நம்ம 100 கொஸ்டினுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். எப்பவும் போல ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும். அடுத்து 8 மணிக்கு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ அப்டேட் ஆகும். 8:30க்கு நம்ம இந்தியன் பாலிட்டியிலேருந்து ஒரு ஃபீட்பேக் நம்ம கலெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்து 9 மணிக்கு 20வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு தலைப்பும் நம்ம ரொம்பவுமே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்துட்டோம்னா 1 டேல நீங்கள் அந்த தலைப்புல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம 3 நாள் கொடுத்துருக்கோம். இப்போ 20வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா யூனிட் 3, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஜஸ்ட் ஒரு 2 டைட்டில் மட்டும்தான் நம்ம படிக்கணும். அந்த 2 டைட்டில்ல இருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின் நம்ம செட் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும். அடுத்து உங்களுக்கு 9 மணிக்கு 21வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், மராத்தியர்கள், விஜயநகர் மற்றும் பாமணி அரசர்களின் காலம் பார்த்துட்டோன்னே இதுவும் 2 டைட்டில் மட்டும்தான். இதுவும் நம்ம 3 நாள்ல ரொம்பவுமே ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து 22வது டெஸ்ட். உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்திருப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ.சி., ஜவஹர்லால் நேரு. ஜஸ்ட் தலைவர்களும் 4 தலைவர்கள், ஸோ அதாவது 5 தலைவர்கள் படிக்கணும். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ், இதுவும் நம்ம ரொம்பவுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 15ஆம் தேதி ஈவினிங் 50 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அப்டேட் ஆகும். 8 மணிக்கு ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். 8:30க்கு 22வது டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு உங்களுக்கு 23வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் ஆகும். 23வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா தென்னிந்திய வரலாறுன்னு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை நம்ம 3 நாள் படிக்கும்போது லைன் பை லைன் ரொம்பவுமே டீப்பாக படிச்சிடலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 3வது நாள் ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் அப்டேட் ஆகும். 8 மணிக்கு ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். 9 மணிக்கு அதுக்கான அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் அப்டேட் ஆகிடும். சேம் இதே போல தான் நம்ம எல்லா டெஸ்ட்டுக்குமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு 25வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 27ஆம் தேதி நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட், அதாவது ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் அப்டேட் ஆகும். 8 மணிக்கு ஆன்சருக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து 8:30க்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபீட்பேக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து 9 மணிக்கு 27வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் ஆகிடும். அடுத்து நமக்கு 29வது டெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை கொடுத்துருக்கோம். ரொம்பவுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5ஆம் தேதி மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டா போதும். நம்ம ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் அப்டேட் ஆனதும் ஜஸ்ட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த 50 கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 8 மணிக்கு ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் சீட்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால 30வது டெஸ்ட்டா ஒரு 3 நாள் டைம் கொடுத்து 8ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். ஸோ கொஸ்டின் PDF 6 மணிக்கு அப்டேட் ஆயிடும். ஆன்சருக்கு 8 மணிக்கு அப்டேட் ஆகும். ஃபீட்பேக் 8:30க்கு கலெக்ட் பண்ணிடுவோம். 9 மணிக்கு 31வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் ஆயிடும். அடுத்து 31வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா நம்ம இந்தியன் எக்கானமில இருந்து கொடுத்துருக்கோம். திட்டக்குழு, நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி. ஜஸ்ட் ஒரு 4 தலைப்பு தான் பார்த்துட்டோம்னா இதுவும் நம்ம 3 நாள்ல ரொம்பவுமே ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு 3வது நாள் ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் PDF அப்டேட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த 50 கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகும். அடுத்து 8:30க்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு 32வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே போல தான் நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா இந்தியன் எக்கானமி கொடுத்துருக்கோம். அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 2 டைப் யூனிட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நமக்கு 38வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான தலைப்பு எல்லாமே கம்ப்ளீட் ஆனதும் 39வது டெஸ்ட் தான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதுல இருந்து 100 கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் PDF அப்டேட் ஆகிடும். 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகிடும். அடுத்து 9 மணிக்கு உங்களுக்கு 40வது டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. இப்போ 40வது டெஸ்ட் பார்த்துட்டோம்னா இந்தியன் எக்கானமில நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை ஜஸ்ட் 2 டாபிக் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்பவுமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 7ஆம் தேதி நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டா போதும். ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு 50 கொஸ்டினுக்கான PDF அப்டேட் ஆகிடும். 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகிடும். அடுத்து 41வது டெஸ்ட்டோட நமக்கு இந்தியன் எக்கானமி கம்ப்ளீட் ஆகிடும். அதனால 42வது டெஸ்ட்டா இந்தியன் எக்கானமில இருந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்து 43வது டெஸ்ட் தான் பார்த்துட்டோம்னா நமக்கு யூனிட் 6ல திருக்குறள் இருக்கு. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுக்காம நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 திருக்குறள் நீங்க படிச்சுக்கிட்டா இல்ல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 5 திருக்குறள் நீங்க படிச்சுட்டு வந்தா கூட போதும். நம்ம 43வது டெஸ்ட் வரும்போது நம்ம எல்லா திருக்குறளுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம திருக்குறளுக்கான டெஸ்ட்டும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு திருக்குறள் டெஸ்ட் ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்கோம். இந்த 3 நாள்ல நீங்க யூனிட் 6ல இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 16ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு 50 கொஸ்டினுக்கான டெஸ்ட் PDF அப்டேட் ஆகும். ஈவினிங் 8 மணிக்கு அதுக்கான ஆன்சருக்கு அப்டேட் ஆகிடும். 8:30க்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. 9 மணிக்கு உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் அப்டேட் ஆகும். அதாவது நம்ம இன்னும் ஜெனரல் சயின்ஸும் இந்தியன் ஜியாகிரபியும் ஆட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் பொறுத்து நம்ம ஷெட்யூல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் முன்னாடியே கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ஷெட்யூலில் ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இல்லை எக்ஸாம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஷெட்யூல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 to 30 டேஸில் நம்ம ஜியாகிரபியும் சயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ 43 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதிகமாக டைம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஃபுல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜியாகிரபி அண்ட் சயின்ஸுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு ஷெட்யூல் கொடுத்து ஒரு 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 16ஆம் தேதி 43வது டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து 19ஆம் தேதி உங்களுக்கு முதல் ஃபுல் டெஸ்ட் அப்டேட் ஆகும். 22ஆம் தேதி 2வது ஃபுல் டெஸ்ட் அப்டேட் ஆகும். இந்த ஃபுல் டெஸ்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த 200 கொஸ்டின்ஸை நீங்கள் TNPSC எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே போல் OMR சீட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம ஷெட்யூலில் பார்த்துட்டோம்னா யூனிட்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் யூனிட்கான நேம் மென்ஷன் பண்ணல. நமக்கு யூனிட் 4 பார்த்துட்டோம்னா இந்தியன் பாலிட்டி. அடுத்து யூனிட் 6 பார்த்துட்டோம்னா தமிழ் சொசைட்டி. ஓகேவா? அடுத்து யூனிட் 3 பார்த்துட்டோம்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். யூனிட் 5 பார்த்துட்டோம்னா இந்தியன் எக்கானமி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அடுத்து ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சிலபஸ் வைஸாக நம்ம ரெடி பண்ணின ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு PDF-ஆக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு வீடியோ கிளாஸாக அப்டேட் ஆகும். அடுத்து நம்ம 3 நாட்களுக்கு ஒரு டைம்
டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 5 எக்ஸாமுக்கு நீங்கள் தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 எக்ஸாமுமே சேம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு டெஸ்ட் கொஸ்டின் ஈவினிங் 6 மணிக்கு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம 50 கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆர் சீட்லேயே டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஈவினிங் 8 மணிக்கு நம்ம ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃபாக அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும், இல்லைன்னா ஆன்சருக்கு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆனதும் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக 3 டெஸ்ட்டுக்கு 1 டைம் உங்ககிட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆனதும் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுனால உங்களோட சந்தேகத்தை நம்ம அன்னைக்கே தீர்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அட்மின் கிட்ட உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீ பார்த்துட்டோன்னா 800 சொல்லியிருக்கோம். நீங்கள் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பே மூலமாக 9360627971 மொபைல் நம்பருக்கு பே பண்ணிவிட்டு உங்களோட நேம் அண்ட் மெயில் ஐடியை நம்மளோட அட்மின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவங்க உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமாக ஒரு 3500 கொஸ்டின்ஸை பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம ஷெட்யூலில் இப்போ 130 டேஸ்க்கு பிளான் கொடுத்துருக்கோம். இன்னும் சயின்ஸும் ஜியாகிரஃபி ஆட் பண்ணும்போது மினிமம் 150 to 160 டேஸ் வரைக்கும் நம்மளோட பிளான் அதிகமாகும். நீங்கள் தமிழ் பேட்ச் அடுத்து பொது அறிவு பேட்ச் ரெண்டுத்துலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அட்மின் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஆனுவல் பிளானை பொறுத்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான்.